பொர்லிஸ் விவகாரத்தை முன்னிறுத்தி பெர்சாத்து, பாஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பரிகாத்தான் நேஷனல் தலைமைத்துவம் தற்போது நிலை குலைந்துள்ளது. MIPP எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி மற்றும் கிராகான் ஆகியவை பரிகாத்தான் நேஷனலில் அங்கத்துவம் பெற்றிருந்தாலும் அக்கூட்டணிக்கான பிரதான தீர்மானத்தை பெர்சாத்து, பாஸ் ஆகிய கட்சிகளே இணைந்து மேற்கொள்ளும். ஆனால் தற்போது அவ்விரு கட்சிகளிடையே ஏற்பட்ட விரிசல் பரிகாத்தான் நேஷனலுக்கு மட்டுமின்றி நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் ஊறு விளைவிக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றார் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் முன்னாள் தலைவர், இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம். தொடக்கத்தில் அம்னோவின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அக்கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் பாஸ் கட்சியின் துணையுடன் இணைந்து முவாஃபகத் நேஷனல் என்ற கட்சியை தொடங்கினர். ஆனால் அக்கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட உட்பூசலால் அது கலைக்கப்பட்டு பின்னர் பரிகாத்தான் நேஷனலாக மாறியது. ஆளும் அரசாங்கத்தை அவ்வப்போது குறை கூறி வந்த அக்கூட்டணி அடுத்த பொது தேர்தலில் சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாக களமிறங்க திட்டமிட்டிருந்த வேளையில் டான் ஸ்ரீ முஹிதீன் யாசின், டத்தோ ஸ்ரீ அஸ்மின் அலி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இன்று பதவி விலகி இருப்பது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளருமான முனைவர் கிருஷ்ணன் மணியம் குறிப்பிட்டார். இதற்கிடையே பாஸில் இருக்கக்கூடிய அதனுடைய இளைஞர் பகுதி இந்த பரிகாத்தான் நேஷனலுடைய தலைமைத்துவத்தை பாஸின் கட்சி தலைவர் ஹடி ஏற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே வேளையிலே தக்வீடனும், அதாவது அந்த பாஸ் கட்சியின் செயலாளரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பாஸ் கட்சி நிச்சயமாக ஒரு தலைமைத்துவ இடத்திற்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பாஸ் கட்சியின் இந்த அறிவிப்பு நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கு சவாலாக உள்ளதோடு பரிகாத்தான் நேஷனலுக்கு பெரும் பலவீனத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் தேசிய முன்னணி மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அக்கூட்டணியில் இருந்து விலகி பரிகாத்தான் நேஷனலில் கைகோர்க்க விரும்புவதாக மாய்கா தலைமைத்துவத்தில் பேச்சுவார்த்தை வலுத்து வந்த நிலையில் அக்கட்சியும் தற்போது பேராபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டதாக முனைவர் கிருஷ்ணன் மணியம் விவரித்தார். ஆனால் அவர்கள் ஒரு இறுதி முடிவை எடுக்காமலும் உறுதியாகவும் சொல்லாமல் இன்னும் அவர்கள் முடிவு செய்யவில்லை என்ற நிலையிலே இருக்கின்றார்கள். இது ஒரு வகையில் அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும். காரணம், இனிமேல் ஏற்படக்கூடிய இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி மாய்கா தனது முடிவினை எடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்வார்களே, அது போன்ற ஒரு நிலையில் அங்குமில்லை இங்குமில்லை என்ற ஒரு நிலை வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை நாம் மாற்ற வேண்டும். எனவே கட்சி ரீதியில் எவ்வித முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை ஆழமாக உள்வாங்கி அதன் அடிப்படையில் மட்டுமே இறுதி செய்வது விவேகமான ஒன்றாகும் என்று முனைவர் கிருஷ்ணன் மணியம் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமைத்துவத்தை சேர்ந்தவர்களின் பதவி விலகல் குறித்து பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது அவர் அவ்வாறு கூறினார்.